வணக்கம். இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஆலிக்கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ ஆளியை வந்து நல்லா வேக வச்சு சுத்தப்படுத்தி கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு வானலை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஒரு திருகி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொடியும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு சுத்தப்படுத்தி வச்ச ஆளி சதையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஒன்றா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகுத்தூளை நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இது மிளகுத்தூள் சேர்த்து தான் அதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா டிஷ்ஷு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. எல்லாத்தையும் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஆலிக்கறி இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக. Thank you.